அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்தும் ஆதரவு தரந்து வருகின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளை யூடியூப் மற்றும் பேஸ்புக் தளங்களினூடாக பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்பதை உங்களுக்காக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இலங்கை அணிக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு தருணமாக இலங்கை கிரிக்கெட் அணிக்கு நிலைமை மாறியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த ஸ்கோர் பெறங்களுக்கு செல்வதற்கு முதலில் இன்றைய தினம் இலங்கையில் ஏசியா ஃபன் ரன் என்று சொல்லப்படுகின்ற ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான முன்னோடி நிகழ்வாக ஃபன் ரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிநேகபூர்வ ஓட்டப் போட்டி ஒன்று நடைபெறவிருக்கின்றது. கொழும்பு கல்கிசை கடற்கரையில் இன்று மாலை 3:30, அதாவது திங்கட்கிழமை மாலை 3:30 இந்த நிகழ்வு ஆரம்பித்து இரவு வரையில் நடைபெறப் போகின்றது. இதற்கான ஊடக சந்திப்பு ஒன்று நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. அந்த ஊடக சந்திப்பில் ஜப்பானில் நடைபெறப் போகின்ற 2026 ஆண்டில் நடைபெறப் போகின்ற நிகழ்வுகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நிகழ்வு தொடர்பில் தேசிய ஒலிம்பிக் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற இலங்கையின் ஒலிம்பிக் அமைப்பின் மிக முக்கியஸ்தர்களில் ஒருவரான திரு கோபிநாத் அவர்கள் இது தொடர்பில் மேலதிகமான தகவல்களை எங்களுக்காக தருகின்றார். ஆசிய தினத்துக்கான ஃபன் ரன் மௌலவேனியா வீட்டில் நடக்க இருக்கின்றது. அதற்கான பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து இப்பொழுதுதான் நடைபெற்றிருக்கின்றது. இது சம்பந்தமான தகவலை நான் உங்களுக்கு தருவதற்காக இலங்கை ஒலிம்பிக் சங்கத்திலிருந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன். மௌலவேனியா கடற்கரையில் நடக்க போகின்ற ஆசிய ஃபன் ரன் அந்த நிகழ்வுக்காக உலகத்தினுடைய சர்வதேச நீச்சல் தலைவர் கேப்டன் ஹுசைன் அல் முசல்லாம் அவர்கள் இன்றைய தினம் இலங்கைக்கு வந்தடைந்து நேரடியாக இன்றைய பிரஸ் கான்ஃபரன்ஸிலே வந்து சிறப்பித்திருப்பமை ஒரு குறிப்பிடத்தக்கது. அவர் ஒலிம்பிக் கவுன்சில் ஆஃப் ஏசியாவினுடைய பிரதம ஒரு அலுவலராக இருக்கின்றார். அதே நேரம் நாளைய தினம் நடக்கப் போகின்ற இந்த பண்ட நிகழ்ச்சியிலே 750க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் பாடசாலையில் இருந்தும் மற்றும் இலங்கையினுடைய விளையாட்டு வீராங்கனைகளும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று உள்ளார்கள். இதற்காக நாங்கள் பொதுமக்களை கூட பார்வையிடுவதற்காக அன்புடன் அறைகூல் அளிக்கின்றோம். தேங்க்யூ. இந்த நிகழ்வினை நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அதே போன்று இந்த நிகழ்வில் வந்து எல்லோரும் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். எனவே இந்த நிலைமைகளில் நாங்கள் இனி கிரிக்கெட் செய்திகளுக்காக செல்கின்றோம். இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி நேற்றைய தினம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. போட்டி தொடரை நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 3 போட்டிகள் அடங்கிய தொடரை 2-1 என்ற அடிப்படையில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. முதலாவது போட்டியில் தடுமாறிய நிலையில் இப்பொழுது இலங்கை அணிக்கு இந்த வெற்றியானது கிடைத்திருக்கின்றது. ஜிம்பாப்வே அணி முதலில் தோல்வியடைந்தாடி 191 ஓட்டங்களை பெற்றுகின்றது. 191 ஓட்டங்களை துரத்தி அடித்து வெற்றி பெறுவது என்பது இலங்கை அணிக்கு இலகுவாக அமையாது என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கூட நிலைமை தலைகீழாக மாறியது. இலங்கை அணியின் சிறந்த துடுப்பாட்டத்தின் மூலமாகவும் புதியவர் கமில் மிஷாராவின் அதிரடியான துடுப்பாட்டத்தின் மூலமாகவும் வெற்றி கிடைத்தது. லத்தும் நிசங்கம் 33 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். குஷல் மெண்டிஸ் 30 ஓட்டங்கள், கமில் மிஸ்ரா 73 ஓட்டங்கள், 43 பந்துகளில் 26 பந்துகளில் குஷால் பெரேரா 46 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இரண்டாவது போட்டியில் குஷல் பெரேரா வெளியே அனுப்பப்பட்டார். 3வது இலக்கம் 4வது இலக்கத்துக்கு மாற்றப்பட்டு மீண்டும் அணிக்குள் அழைக்கப்பட்டார். இப்பொழுது அடித்து காட்டி இருக்கிறார். எனவே கடந்த போட்டியில் அவசரப்பட்டு குஷால் பெரேராவை நிறுத்திவிட்டார்களோ என்ற ஒரு யோசனை தோன்றியது. ஆனால் பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையில் 2 ஓட்டமற்ற ஓட்டங்கள் இவரை வெளியேற்றப்படுவதற்கு காரணமாக அமைந்தது. நியூசிலாந்துடன் இவர் அடித்துக்கொண்ட சதத்தினையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. எப்படியாக இருந்தாலும் 17.4 ஓவர்களில் 193 ஓட்டங்களை பெற்றது. 2 விக்கெட்டுகளை இழந்தது இலங்கை அணி. பந்துவீச்சில் பிரெட் எவன்ஸ் மற்றும் சிக்கண்டர் ரஸா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். முதலில் துடுப்படுத்தாடிய ஜிம்பாப்வே அணி 191 ஓட்டங்கள் 8 விக்கெட் இழப்பிற்கு 51 ஓட்டங்களை மறுமாணி பெற்றுக் கொடுத்திருந்தார். 28 ஓட்டங்களை சிக்கண்டர் ரஸாவும் ரயான் பெர்ல் 26 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். பந்துவீச்சில் இலங்கை அணி சார்பாக துஷான் ஹேமந்த 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 4 ஓவர் 38 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். இவர் ஏன் என்று நிறைய கேள்விக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இப்பொழுது பதில் வழங்கி இருக்கின்றார். இன்று துஷான் ஹேமந்தவை உள்ளே வைத்திருக்கப் போகின்றார்கள். துனித் வெள்ளாளகியின் நிலை இனி எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது தொடர்ந்தும் கேள்வி. அநேகமாக எனக்கு தெரிந்து மிக விரைவில் அவர் T20 அணியை விட்டு வெளியேற்றப்படுவார் போல் தென்படுகின்றது. நீண்ட நாட்களாக அணிக்குள்ளேயே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கவில்லை. ஏன் என்பது இன்னும் புரியவில்லை. மதீஷ பத்ரன
ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். பினூரா பெர்னாண்டோ ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். துஷ்மாந்த சமீரவுக்கு 2 விக்கெட்டுகள் கிடைத்தன. எனவே மதிஷ பத்ரனவுக்கு இறுதியாக ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் விக்கெட்டை கைப்பற்றியிருக்கின்றார். தொடர்ந்து ஓட்டங்களை வழங்கி இருக்கின்றார் என்பதுதான் கொஞ்சம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே போன்று மதிஷ பத்ரன எந்த ஒரு அகலப்பந்தம் வீசாமல் இந்த 4 ஓவர்களை வீசி இருக்கின்றார். எனவே ஆசிய கிண்ணம் மதிஷ பத்ரனவுக்கு முக்கியமானதாக இருக்குமா என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மகிஷ் தீக்ஷண நீக்கப்பட்டு மதிஷ பத்ரன் அணிக்குள் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் இங்கே முக்கியமானதாக அமைகின்றது. இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான தொடர் இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 2 ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலும் இலங்கை அணிக்கு வெற்றி, 3 2020 போட்டிகளில் ஒரு தோல்வி 2 வெற்றிகள். ஆனால் இந்த ஒரு தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தோல்வியாகவே அமைந்திருக்கின்றது என்பது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. இங்கிலாந்து அணி சாதனை படைத்து தொடரை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றது. அந்த ஸ்கோர் விவரங்களுக்கு செல்வதற்கு முதலில் 19 வயது மற்றும் இலங்கை 19 வயது மற்றும் மேற்கிந்திய தீவுகள் 19 வயது அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. மேற்கிந்திய தீவுகள் 19 வயதுக்குட்பட்ட அணி 2 விக்கெட்டுகளினால் இந்த வெற்றி இறுதி நேரத்தில் கிடைத்தது. 50 ஓவர்கள் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 182 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. திமாந்த மகாவித்தான 34 ஓட்டங்களையும் விரான் சமர்ப்பித்த 24 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று விமத் தின்சாரை 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்து வீச்சில் ஷகியூன் பெல்லே 4 விக்கெட்டுகளையும் கார்ட்டர் பூடோ ஆகியோர் மேற்கிந்திய தீவுகள் அணி சார்பாக 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணி 34.4 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் ஷகியூன் பெல்லே 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 50 ஓட்டங்களை முன்னதாக ஜோஷுவா டோன் பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்து வீச்சில் சமிக சேனவரத்தின 2 விக்கெட்டுகளையும் குகதாஸ் மாதுளன் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆகாஷ் 5 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். ஆகாஷுக்கு விக்கெட்டுகள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த போட்டியில் அமையவில்லை. சாமிக ஹெனட்டிகேல மற்றும் ரமீரு பெரேரா ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். கடைசி 3 போட்டிகளிலுமே இலங்கை அணிக்கு மிக சிறப்பான முறையில் பந்து வீசிய ஆகாஷிற்கு வெறும் 5 ஓவர்கள் மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது. ஏனைய பந்து வீச்சாளர்கள் அதிகமாக பந்து வீசி இருக்கின்றார்கள் என்பது கொஞ்சம் ஏன் இவ்வாறு பந்து வீச்சாளர்களை பாவித்தார்கள் என்பது போல் எண்ண தோன்றுகின்றது. சரி, அணித்தலைவர் அணியின் பயிற்றுவிப்பாளர்கள் அவ்வாறான முடிவினை எடுத்திருக்கலாம். டக்வர்த் லூயிஸ் முறையின் அடிப்படையிலேயே இந்த போட்டியின் போக்கும் மாறி இருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் ஓவர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. 35 ஓவர்களில் 166 ஓட்டங்கள் பெற வேண்டும் என்ற வெற்றி இலக்கானது மேற்கிந்திய தீவுகளுக்கு மழை காரணமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. ரைட், இனி நாங்கள் செல்ல போகின்றோம் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி பற்றிய ஸ்கோர் விவரங்களுக்கு. இந்த போட்டியில் மிக அபாரமான வெற்றி ஒன்றை இங்கிலாந்து அணி பதிவு செய்திருக்கின்றது. ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் ஒரு அணி பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய வெற்றி என்ற சாதனை கிடைத்திருக்கின்றது. இந்திய அணியின் சாதனையை இங்கிலாந்து முறியடித்திருக்கின்றது. இந்த போட்டியில் 342 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுக் கொண்டது. ஓட்டங்களின் அடிப்படையில் பெறப்பட்ட மிகப்பெரிய வெற்றி இங்கிலாந்து வசமாகி இருக்கின்றது. முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 414 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. யோரோ 100 ஓட்டங்கள், ஜேக்கப் பெத்தல் 110 ஓட்டங்கள், ஜெமி ஸ்மித் 62 ஓட்டங்கள், ஜோஸ் பட்லர் 62 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பந்து வீச்சில் கோபின் போச் 2 விக்கெட்டுகளையும் கேஷவ் மகாராஜ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய வேளையில் 72 ஓட்டங்களை பெற்று தென்னாப்பிரிக்க அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்து வீச்சில் ஜெஃப்ரா ஆச்சர் 9 ஓவர் 18 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள், பிரேடன் காஸ் 6 ஓவர் 33 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், ஆதில் ரஷீத் 3.5 ஓவர்கள் 13 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள் என்ற நிலைமையில் இந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஏராளமான புள்ளி விவரங்கள் குவிக்கப்பட்ட ஒரு போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கின்றது. மிகப்பெரிய வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கின்றது. இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி 317 ஓட்டங்களை 2023 பெற்றுக் கொண்டது பெரியதொரு வெற்றியாக அமைந்தது. தென்னாப்பிரிக்காவின் மிக மோசமான தோல்வியாகவும் இதுக்கு அமைந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 276 ஓட்டங்களினால் இவர்கள் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை குறைந்த ஓட்ட எண்ணிக்கை. தென்னாப்பிரிக்க அணி 2வது தடவையாக குறைந்த ஓட்டங்களுக்குள் ஆட்டம் இழந்திருக்கின்றது. 69 தான் இவர்களுடைய குறைந்த ஓட்ட எண்ணிக்கை. அதுக்கு அடுத்தபடியாக இவர்கள் 72 ஓட்டங்களை குறைந்த அளவில் பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே பெறக்கூடாத பல சாதனைகளையும் கூட இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி பெற்றிருக்கின்றது. இன்னொரு பக்கம் மகேந்திர சிங் தோனி திரைப்படத்திற்குள் நுழைந்திருக்கின்றார். த சேஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹிந்தி படத்தின் மூலமாக மாதவனுடன் இணைந்து நடித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு ராணுவ அல்லது போலீஸ் அதிகாரி அல்லது ஒரு கொமாண்டோ போன்ற ஒரு கெட்டப்பில் இவர் வருகின்ற டீசரை நேற்றைய தினம் நடிகர் மாதவன் வெளியிட்டு வைத்திருக்கின்றார்.
ட்ரெய்லரில் தோனி மற்றும் மாதவன் ஆகியோர் சண்டை காட்சிகளிலும் துப்பாக்கி சூடு காட்சிகளிலும் நடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புகைப்படத்தினை பாருங்கள். மிக விறுவிறுப்பாக தோனிக்கு ஏற்ற போன்றதொரு கேரக்டர் அமைந்திருப்பதாகவே நான் எண்ணுகின்றேன். தோனிக்கு இனி சினிமா உலகத்தில் மிகப்பெரிய வரவேற்பு ஒன்று கிடைக்குமா, படம் தொடர்ந்து நடிக்கப் போகின்றாரா, அல்லது இது என்ன விடயங்கள், இவை பற்றி இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். டீசரை இந்தளவு மிரட்டுகின்றது என்றால் இனி ட்ரெய்லர் படம் எந்த அளவுக்கு இருக்க போகின்றது என்பதை நாங்கள் போக போக பார்த்துக் கொள்ளலாம். விளையாட்டுக்குள் வந்து இப்பொழுது திரைப்படத்திற்கும் கால் பதித்து அதிலும் சாதனைகளை அள்ளி கொட்டுவாரா மகேந்திர சிங் தோனி, நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகக்கிண்ண தெரிவுகான் போட்டிகள் கால்பந்தாட்ட தொடரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், 17 நாடுகள் இதுவரையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் நான் 16 நாடுகள் பற்றி சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு போட்டியின் முடிவின் அடிப்படையில் இன்னும் ஒரு நாடாக உள்ளே புதியதொரு நாடாக 17வது நாடாக மொரோக்கோ தெரிவாகி இருக்கின்றது. ஆப்பிரிக்க வலயத்திலிருந்து மொரோக்கோ தெரிவாகி இருக்கின்றது. தெரிவுகான் போட்டிகள் இன்னும் 2 அவர்களுக்கு மீதம் இருக்கின்ற வேளையிலும் அவர்கள் 15 புள்ளிகளை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அரையிறுதி வாய்ப்பு நிச்சயம் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அவர்கள் நேரடியாக உலக கிண்ணத்துக்கு இப்பொழுது தெரிவாகி இருக்கின்றார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. உருகுவே, கொலம்பியா, பரகுவே ஆகிய அணிகளும் அண்மையில் தென் அமெரிக்கா கண்டத்திலிருந்து தங்களுடைய அணிகளை தெரிவு செய்திருக்கின்றன. ஐக்கிய அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகள் போட்டிகளை தொடர்ந்து நடத்துகின்ற நாடாக தெரிவாகி இருக்கின்றன. ஜப்பான், நியூசிலாந்து, ஈரான், உஸ்பெகிஸ்தான், தென்கொரியா, ஜோர்டான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் ஏற்கனவே உலக கிண்ணத்துக்கு தெரிவாகி இருக்கின்றன. 17 நாடுகள் இப்பொழுது உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி தொடர்வதற்காக தெரிவாகி இருக்கின்றன என்ற விவரங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர் நாளைய தினம் நடைபெறவிருக்கின்றது, ஆரம்பமாகவிருக்கின்றது. நாளைய விளையாட்டு தொகுப்பில் ஆசிய கிண்ணம் தொடர்பான ஆசிய கிண்ண போட்டி தொடர்கள் பற்றிய விவரங்களோடு சந்திப்போம். வளமை போன்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் விமல்.